வணக்கம். பேகரள்ளி பெருமாள் கோயில் கிட்ட 2 கல்வெட்டுகள் பார்த்தோம். ஒரு கல்வெட்டு ஒய்சால மன்னன் 3ஆம் வீர வல்லாளனுடையது. மற்றொரு கல்வெட்டு விஜயநகர அரசர்கள் காலத்தது. இந்த 2 கல்வெட்டுகளும் ஒரே ஊரை தானம் கொடுத்துள்ளன. எப்படி? வாருங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த தொழில் துறையில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கல்வெட்டுங்களை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சார் கிருஷ்ணகிரி தொழில் துறையிலேருந்து வந்திருக்கிறாரு. பாலாஜின்றவர் தொழில் துறையில் ஈடுபாடு இருக்கிறவர். நான் ஓய்வு பெற்ற உதவி இயக்குனர். நாங்கள்லாம் சேர்ந்து இந்த கல்லில் என்ன எழுதியிருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி உங்களுக்கெல்லாம் விளக்கத்துக்காக வந்திருக்கிறோம். சாரு போய் தெளிவாக சொல்லுவார். இதில் நம்ம கோலேந்தி, நம்ம ஊர் கவுண்டர் முருகன், இவங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறோன்னு சொல்கிறது எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆவணங்களெல்லாம் நீங்கள் பாதுகாக்க இதோடு நிறுத்தாமல் இது மாதிரி வேறு எங்கேயாவது இருந்தால் கூட எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னாக்கா இது தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்குண்டான இதெல்லாம் நாங்கள் பார்த்து என்ன தகவல் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி வருங்காலங்கள் இந்த மாதிரி இதையெல்லாம் அழிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த இது செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும். மேற்கொண்டு இந்த இதில் தொழில் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு கோவிந்தராஜன் அவர்கள் இந்த கல்வெட்டினுடைய விவரங்கள் விரிவாக எடுத்து கூறவுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் பேகாரள்ளி கிராமத்தினுடைய அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய திம்மராய சாமி கோயிலுடைய முன்பாக நாம் எல்லாருமே இருக்கிறோம். இந்த கோயிலில் 2 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த 2 கல்வெட்டுமே பகுதி பகுதியாக தமிழக தொல்லியல் துறையினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுக்கள் அந்த புத்தகத்தில் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் அதை முழுமையாக படித்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த கல்வெட்டினுடைய முக்கியத்துவத்தை கூறுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாம் வரலாறு படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த வரலாறு படிச்சிங்கன்னா எதை வச்சு அந்த வரலாறு எழுதுறாங்க தெரியுமா? வரலாறு இது மாதிரி கல்வெட்டுக்களை வச்சு தான் எழுதுறாங்க. ஏதோ ஒரு காலத்தில் எழுதி வச்சுட்டு போவாங்க. அதை பின்னால் வர்றவங்க படிச்சுட்டு அதில் இருக்கிற செய்தி. உதாரணமாக இந்த பகுதி, இந்த பர்டிகுலர் இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர், விஜயநகரத்தை யார் ஸ்தாபிக்கிறது? ஹரிஹரர் புக்கர். அவருடைய பேரன் 2ஆம் ஹரிஹரன். அவனுடைய காலத்தில், அதாவது கிபி 1418 வருடம் இந்த கல்வெட்டு வெட்டிடுறாங்க. அந்த நேரத்தில் யார் ஆண்டாங்க? அதுக்கப்புறம் இந்த பகுதியினுடைய பேர் வெங்கூரன் பள்ளின்னு இருக்குதுல்ல. ஆனா இப்ப என்னன்னு சொல்றோம்? பேகாரள்ளி. ஆகவே இந்த ஒரு 650-670 வருஷத்துல இந்த வெங்கூரன் பள்ளின்றது பேகாரள்ளியா மாறி இருக்கு. வேங்கடம்பள்ளி பேகாரள்ளியா இப்ப மாறி இருக்கு. ஆகவே அதே மாதிரி இந்த பகுதி யார் ஆண்டாங்கன்னா தில்ல தன்னாயக்கர் அப்படிங்கிற ஒரு 2 கல்வெட்டு இருக்கு இல்லையா? அங்க அந்த பக்கம் இருக்கிறது ஒய்சால மன்னர்கள். நம்ம பகுதி ஒய்சால மன்னர்கள் ஆள்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஜெயிச்சுட்டு விஜயநகர மன்னர் வர்றாங்க. அது 3ஆம் வல்லாளன் கிபி 1320 அந்த கல்வெட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியை ஆண்டது 3ஆம் வல்லாளன் ஆள்றான். அதுக்கப்புறமா ஒரு 70-80 வருஷம் கழிச்சு 1418 வருஷம் இதே பகுதியை விஜயநகர மன்னன் 2ஆம் ஹரிஹரன் ஆட்சி செய்கிறான். ஆகவே இந்த அளவுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த
ஒரு 600-700 வருஷம் பழமையான இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை வந்து கூப்பிட்டு வரோம். இது மாதிரி உங்கள் ஊரில் உங்கள் வீடு பக்கத்துலேயோ வேற எங்கேயோ வந்து கல்வெட்டுகளோ இது மாதிரி சிலைங்களோ நடுகற்களோ அல்லது 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த அந்த பெருங்கற்காலம்னு சொல்லுவாங்க, கல்வீடுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான இதுவோ அல்லது உங்க மலைப்பகுதிகளில் வந்து வெள்ளை கலர்ல எழுதி வச்சிருப்பாங்க, மனித உருவமெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, பாறை ஓவியம்னு சொல்லுவோம், அது மாதிரியோ வேற எது கிடைச்சாலும் சரி, இது எல்லாமே தொல்லியல் முக்கியத்துவம். இப்போ என்னன்னு கேட்டீங்க, அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். நம்ம இந்தியாவை வந்து உலக அளவில் நம்ம பெரிய நாடு, ஒரு முக்கியமான ஒரு பணக்கார நாடு இந்தியா இல்லை. இருந்தாலும் நம்மளை வந்து உலகம் ஃபுல்லா வியந்து பார்க்குதுன்னா காரணம் வந்து இவங்கள்ட்ட இவ்வளவு ஆண்டுகள் பழமையான நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம இது பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நீங்க மாணவர்களாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க துணி துவைக்கிறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ உடச்சி பயன்படுத்திடாம, இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லா விலை மதிப்பற்றது அப்படின்றத நீங்க அவங்கள்ட்ட சொல்லி பாதுகாக்கணும் ஒண்ணு. அதுக்கப்புறமா இப்ப எங்களை மாதிரி இப்ப ஆராய்ச்சியாளர் வர்றாங்கன்னா நீங்க வந்து தகவல் கொடுக்கணும். எப்படின்னா, உங்க ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட சார் எங்க ஊர்ல வந்து வந்துட்டு போனாங்களே இந்த ஆராய்ச்சியாளர்கள், அவங்க சொன்ன மாதிரியான ஒரு கல்வெட்டு, ஒரு ஏதோ ஒரு ஓலைச்சுவடியோ ஏதோ ஒன்று இருக்கு, அதை வந்து பாதுகாக்கணும், அவருடைய நம்பர் கொடுங்க, அவரை தொடர்பு கொள்ளணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்னுடைய நம்பரையோ அல்லது இப்படியோ எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதை கண்டுபிடிச்சி வெளியிடுவோம். அப்படி வெளியிடுறதுனால உங்கள் ஊருடைய பெருமை வந்து உலகம் ஃபுல்லாக தெரியும், அதோட இந்த மாவட்டத்தினுடைய பெருமையும் தெரியும், தமிழ்நாட்டுடைய பெருமையும் தெரியும். ஆகவே எந்த ஒரு சின்ன கண்டுபிடிப்பு கூட ஒரு சின்ன வட்டத்தோட நிற்காம அது உலகம் ஃபுல்லாக பரவும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுனால தான் உங்களை வச்சு, இல்லைன்னா நாங்கள் வந்து படிச்சுட்டு போயிருப்போம். ஏன் வந்து பர்டிகுலராக மாணவர்களாகிய உங்களை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ விஷயத்த சொல்கிறோம்னா, இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இது மாதிரி வேறு எது தெரிஞ்சாலும் சரி அதை நீங்கள் தகவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தகவல் கொடுக்குறீங்களோ இல்லையோ அதை அழியாமல் பாதுகாக்கணும். வேறு யாராவது அதை அழிக்கிறதுக்கோ வேறு எதுக்கும் முயற்சி பண்ணாங்கன்னா அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். புரியுது? சொல்லுவீங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. புரியுதா? வீடுங்கெல்லாம் இது எடுக்கிறோம், அச்சுவாரம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஓடுங்க, இது மாதிரி பானைங்க, இது மாதிரிலாம் தெரிஞ்சுன்னா சொல்லணும். அது எடுத்து வந்து நம்ம உங்கள் வாத்தியாருங்கிட்ட சொன்னால் எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இவர் சின்னசாமி வாத்தியார்கிட்ட எங்கள் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். அவர் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுங்க, அவங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுவார், அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறோம். சரி, நான் ஃபோட்டோ எடுத்துட்டா? ஃபோட்டோ எடுங்க எல்லாரும். இந்த தானத்தை கொடுத்தவர் பேரு அல்லது இந்த பகுதியை ஆண்டவர் பேரு கில்லப்ப தென்னாயக்கர். ஒரே இப்ப சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் பத்தி, மன்னர்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு சின்னம் இருக்கும். சேரர்களுக்கு என்னது? சேரர்களுக்கு வந்து வில்லு, பாண்டியர்களுக்கு, சோழர்களுக்கு புலி. அது மாதிரி இந்த கல்வெட்டை அப்ப ஒரு காலத்துல வந்து நம்ம பகுதியெல்லாம் ஆண்டவர் யாருன்னா ஒய்சாளர், கோசலர் அல்லது ஒய்சாளர்னு சொல்லிட்டு கர்நாடகாக்காரங்க ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய சின்னம் தான் இந்த பேரு சாய்சால மன்னர்னு படிப்போம். சாய்சாலவா? ஒய்சால இல்ல போசலர்கள்னு சொல்றாங்க. அத ஒய்சாளர்கள்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த பேர் வந்தது நல்ல அது ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்களுடைய சின்னம் தான் வந்து இது பேர் வந்து கண்ட பேருண்டம்னா ஒரு மனிதன் மாதிரியான உருவம். அதுக்கு 2 தலை இருக்கும், இங்க ஒரு தலை, இங்க ஒரு தலை, 2 தலை, ஒரு உடம்பு இருக்கக்கூடிய. இதனுடைய வாயில பாத்தீங்கன்னா யானை இருக்கும். இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை. பாருங்க, ஒரு பறவை எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த பறவையினுடைய அழகு எவ்வளவு பெருசு இருக்கும். அதுக்குள்ள ஒரு யானையை பிடிச்சி பறக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சைஸ் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு யானை எவ்வளவு சைஸ், அதை வந்து ஒரு பறவை பிடிச்சி 2 யானைய பறக்குது அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கும். அதான் கண்ட பேருண்டம் அப்படின்னு சொல்லி பேரு. அது ஒரு கற்பனை உருவம். அதை வந்து ராஜாவை இவன் வந்து பல பேரை ஜெயிச்சதுனால அந்த பேர் வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இங்க தெரியுத இது வந்து புலி. இது புலி தெரியுதா? மூஞ்சி இருக்கு, கால் இருக்கு, தெரியுதா? புலி இது புலியை ஏன் போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சோழர்கள் அவன் ஜெயிச்சான். சோழர்களுடைய சின்னம் புலியை அவன் அடக்கிட்டான்னு அர்த்தம். புலியை ஜெயிச்சுட்டான். அதனாலதான் சோழர்களை ஜெயிச்சுதான் வந்து கண்ணனூர் வரலும் திருச்சிராப்பள்ளி வரலும் அவனுடைய ஆட்சி பரவி இருக்கு. அப்படி பரவி இருக்கிறப்பதான் இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப
ஒரு 5-6 பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்குறான். பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க. பக்கத்தில் ஏதோ சிவன் கோயில் இருந்திருக்கு, அதில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஊரையே சேர்த்து தானமாக கொடுக்குறான். ஒரு 5 அல்லது 6 பேருடைய பேர் இருக்கு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே தானமெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஊருன்னா சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, பெருமாள் கோயிலுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாம் தானமாக கொடுத்துட்டுருப்பாங்க. அது போக மீதி இருக்கிற நிலம் இருக்கு பாருங்க, அந்த நிலத்தெல்லாம் வந்து பங்கு போட்டு ஒரு 12 பங்கா போட்டு, உனக்கு 4, உனக்கு 3, உனக்கு 2, உனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு பாகமாக பிரித்து அந்த ஊரை பாக பிரிவினை மாதிரி பண்ணி கொடுத்த ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இது பின்னாடி இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் யாராருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இருக்கு. இதில் முன்னால் வந்து இது யாரு, எந்த மன்னன், இந்த மாதிரியான இடம், காலம், இது மாதிரியான செய்தியெல்லாம் இருக்கு. நீங்க கூட லேசாக கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா படிக்கலாம். இது வந்து ஒரு 650 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒய்சாளர்களுடைய கல்வெட்டு. புரியுதா? இது இது பண்ணுறதுக்காக தான் ஸ்வஸ்தி ஸ்ரீ கா இது கங்கை பற்றியதான். சரி, அவ்வளோதான். ரைட். இப்போ 2 கல்வெட்டு இங்க இருக்கு இந்த பேகாரலில். இப்போ 2 கல்வெட்டும் ஒரே மன்னன் காலத்து தான், வெவ்வேறு மன்னன் காலத்து? கண்டிப்பா வெவ்வேறு மன்னன் காலத்து. இது வந்து மிக தெளிவா வந்து 3ஆம் வல்லாளன் தில்லப்ப தென்னாயக்கர் அப்படிங்கிறவன் கொடுக்குறான் இதை. அதுக்கப்புறம் இதுல சின்னத்தை வேற கரெக்டா தெளிவா கொடுத்துருக்கா, கண்ட பேருண்டும் புலி. ஆகவே இது வந்து ஒய்சாளர்களுடைய காலம். அது 3ஆம் வல்லாளன் காலத்துல தில்லப்ப தென்னாயக்கர், அதாவது மல்லப்ப தென்னாயக்கர் இருக்கிறான், அப்புறம் சிங்கைய தென்னாயக்கர் இருக்கிறான். இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்சியாளர்கள் இந்த பகுதியாளர்கள். அதுல இந்த பகுதியை வந்து தில்லப்ப தென்னாயக்கர் ஆட்சி பண்றப்ப இந்த ஊரை அவன் அந்த 4 பேருக்கு தானமா கொடுக்குறான். சரிங்க. இப்போ இதுவும் இந்த ஊர் தான் தானம் கொடுக்குறது சொல்றீங்க, அதையும் இந்த ஊர்ல தான் தானம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. 2க்கு என்ன வித்தியாசம்? அதாவது இந்த தானம் கொடுத்தது வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அவங்க மொத்தமா இந்த ஊரை விட்டு போயிருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தால அந்த நிலத்தை வந்து மறுபடியும் கவர்மெண்டே எடுத்து இருந்திருக்கலாம். ஒரு 70 அல்லது 80 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? 80 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப வந்து அந்த நேரத்துல அல்லது அவங்களுடைய பரம்பரையினருக்கு கூட கொடுத்துருக்கலாம் அதை. ஆகவே ஒரே ஊரை பல முறை தானமா கொடுக்கறது வரலாற்றுல நிகழ்ச்சியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதாவது மீண்டும் தானமா கொடுக்கறது அதே பரம்பரைக்கு தான் இல்ல, வேற பரம்பரை. இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா இந்த கோயிலுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும்னு அதை மீறி இருந்தாங்கன்னா அதை பிடிங்கிடுவாங்க. பிடிங்கிட்டு யாரு சரியா செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லது ஒரு தானத்தை கொடுத்துடுறாங்க, வேற ஒரு மன்னன் வரான், அவன் வந்து இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, அவன் வந்து இதெல்லாம் பிடிக்க வச்சுக்குவான். அதுக்கப்புறம் இன்னொரு மன்னன் வந்து இன்னொரு இந்த வம்சாவளியினரே வந்து திரும்பவும் வந்து அல்லது நடுவில் வேற யாரும் பிடிக்கிட்டாங்க, அவங்க வந்து முறையிடுவாங்க. அப்ப இருக்கிற 70 வருஷம் கழிச்சு இருக்கிற மன்னன்கிட்ட, இங்க பாருங்க எங்களுக்கு ஓலைச்சோடு இப்படி இருக்கு, பட்ட ஸ்டெப்பு பட்ட எழுதி கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து இவன் இந்த இவன் வந்து எங்களுக்கு எல்லாம் பிடிங்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் விசாரிச்சு மறுபடியும் புதுசா ஒரு தானத்தை கொடுப்பான். அதே ஊரை இப்ப இவங்களுடைய பரம்பரையான இதுக்கு வந்து எப்படின்னா வேள்விக்குடின்னு ஒரு இடம் இருக்கு பாண்டிய நாட்டுல 7ஆம் நூற்றாண்டுல. அது மிக தெளிவா சொல்லுது. அதாவது கடுங்கோன்ற பீரியட்ல வந்து, அதாவது சங்க காலத்திலேயே வந்து உங்களுடைய பரம்பரையில வந்து ஒருத்தன் எனக்கு வேள்விக்குடின்ற வேள்வி நடத்தினா எனக்கு கொடுத்தான், நடுவுல கலப்பிரர்கள் வந்தாங்க, அவங்க எங்க நிலத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால ஒரு 400 வருஷம் கழிச்சு அந்த பாண்டியங்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதுக்கு என்ன சாட்சி என்னன்னு கேட்கறான். அவங்க வந்து ஓலைச்சுவடியோ ஏதோ ஒன்று காட்டுறாங்க. அதை படிச்சு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நீ அவங்களுடைய பரம்பரை தானான்னு செக் பண்றாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தோன்னா அவன் ஒரு செப்பு பட்டயத்துல எழுதி கொடுக்குறான், அதே ஊரை நான் வந்து இவங்களுக்கு மீண்டும் கொடுக்குறேன் அப்படின்னா. அவங்க இது வரலாற்றில் பதிவான நிகழ்ச்சி. தி இல் லா இப் ப தே இன் நா ய இக் கா ய. யாருன்னா நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து தில்லப்ப தென்னாயக்கர்ன்றவர் யாருடைய ஆட்சி காலத்துக்கு கீழே ஆண்டார்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுல பார்க்கலாம். இவருடைய இது இருக்கும். அது மாதிரி 3ஆம் வல்லாளனுடைய காலத்துல இந்த பகுதியை இவர் ஆள்றாரு. அவர் பகுதியில் நிறைய பேர் அந்தந்த ஒரு பகுதியில ஒவ்வொருத்தர் எப்படி உதாரணமா வந்து ஒரு ஏரியாவுக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏ அடுத்த எம்எல்ஏ ஒரே காலம் தான். ஒருத்தர் முதலமைச்சரா இருப்பாரு, அதே இதுல இவ்வளவு பேர் இருக்காங்களே, அதே மாதிரி அங்க ஒருத்தர் ராஜாவா இருந்தாருன்னா அந்தந்த பகுதி அந்தந்த குறுநில மன்னர்கள் மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த பகுதி தில்லப்ப தென்னாயக்கர் எத்தனை வருஷம்? அது வந்து பாத்தீங்கன்னா 1320 இதனுடைய காலம். 1320 பாத்துங்க, 650 ஒரு 25. ஆமா, 700 வருஷம் 700 வருஷம். இது கொடுத்து ஒரு 70 வருஷம் கழிச்சு அந்த கல்வெட்டை கொடுக்குறாங்க. அது விஜயநகர மன்னர்கள் காலம். விஜயநகர மன்னர்கள்னா
விஜயநகரத்தை ஸ்தாபிச்சது ஹரிஹரன் புத்தன். அவனுடைய பேரன் 2ஆம் ஹரிஹரன். அவனுடைய காலத்துல அதாவது 1340ன்னா 1418 அது டேட்டே இருக்கு. 1418ஆம் ஆண்டு இந்த தானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இது என்ன வெளியில் யாருக்கும் சொல்லல அவங்க. ஆமா, இதை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம தமிழ்ல 2 இதுமே பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இதை வந்து வெளிப்படுத்தல. அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் மட்டும் படிச்சிருக்காங்க. அது பின்னால் அந்த தானத்தை மட்டும் படிச்சிருக்காங்களே தவிர அந்த காலம் என்னன்ற விஷயம் அதை வந்து எங்களால் படிக்க முடியலன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து தோண்டி எடுத்து படிச்சுட்டோம் அது யாருடைய காலம். அது மாதிரி ஒருத்தர் விட்டுட்டு போனது இன்னொருத்தர் வந்து செய்வாங்க தொடர்ந்து. இப்ப நாங்க இந்த விஷயம் இதுதான் நான் வந்து பசங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பகுதியை ஆண்டவர் வந்து ஒய்சாளர்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஒய்சாளர் இப்ப எப்படி சேர சோழ பாண்டியர்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு இல்லையா, வில், புலி, மீன் எல்லாம். அது மாதிரி ஒய்சாளர்கள்னா போசல இருக்கு கர்நாடகத்துல. அவங்களுடைய சின்னம் இது. இது வந்து புலியை ஏன் போட்டுக்கிறாங்கன்னா, அவன் பீரில 2ஆம் வல்லாளன் வந்து என்ன பண்றான், இதை கைப்பற்றுறான், தமிழ்நாட்டை கைப்பற்றிடுறான். கைப்பற்றுற அடையாளமா அவனுடைய சின்னத்தையும் இங்க போட்டுக்குவான். உதாரணமா நீங்க சோழருடைய செப்பேடுகள்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல வந்து இது இருக்கும், புலி இருக்கும். இந்த பக்கம் 2 மீன் இருக்கும். கீழே வந்து இது போட்டுருப்பான், அந்த வில்ல படம் போட்டுருப்பான். அதனுடைய அந்த சின்னத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் வந்து நடுநாயகமா இருக்கிறான், இவன் 2 பேரையும் வந்து அடக்கிட்டான். அதாவது ஜெயிச்சதனுடைய அடையாளமா தோத்தனுடைய சின்னத்தை தன்னுடையதாக்கிறான். எப்படின்னா தோத்தவனுடைய மணிமுடியை பிடிச்சிட்டு விட்டு வர்றது, அவனுடைய ஆரத்தை பிடுங்கிறது, அவங்களுடைய மனைவியரை கவர்ந்துட்டு வர்றது, இது மாதிரி நிறைய அவங்க கஜானாவில இருந்து பணத்தெல்லாம் கொண்டுட்டு வர்றது. இதனுடைய ஒட்டுமொத்த அடையாளமா அவனுடைய சின்னத்தை தன்னுடைய சின்னமா வச்சுக்கிறது, சின்னத்தையே கவர்ந்துடுறது. அதனாலதான் அது மாதிரியான விஷயம் இது. எங்கெல்லாம் ஒய்சாளர்களுடைய சின்னம், அதாவது பிற்காலத்துல, அதுக்கு முன்னால இல்ல, அதாவது 2ஆம் வல்லாளன்னு சொல்லி ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய கல்வெட்டுக்கள் எல்லாத்துலயுமே புளிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுல இல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா அது விஜயநகர மன்னர்கள், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதை வச்சு கூட நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதே இடத்துல சார் ஒரு நடுகள் இருக்கு. அந்த நடுகள்ல என்னன்னாக்க வேறம் ஒருத்தர் வந்து புலி வாயில கை விட்டுட்டு கத்தி எடுத்து குத்துறாங்க. அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்ல, அது தனி. அது வந்து ஒரு வீரன், அது காலத்தெல்லாம் பார்த்தாலும் தெரியும், கல்வெட்டு இருந்தா பார்க்கலாம். அல்லது சிற்பத்தினுடைய அமைப்பை வச்சு அது எந்த காலம்னு சொல்லலாம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு வீரன் புலியோட சண்டை போட்டு இறந்துட்டான். கீழே மாடு இருக்கு அப்படின்னா மாட்டை பிடிக்கிறதுக்காக, மாட்டை கடிக்கிறதுக்காக, மாட்டை பிடிக்கிறதுக்காக வந்த புலி அதை இவன் சண்டை போட்டு இது பண்ணியிருக்கான். அது ஒரு நல்ல மாட்டை பிடிக்கிறது வந்துன்னா அது நம்ம பார்த்து ரெக்கார்ட் பண்ணலாம். நாம் இப்போ இருக்கிறது வந்து பேகாரலியிலிருந்து பெரியாம்பட்டி போகிற ரோடினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே 2 நடுகள் இருக்குது. அதில் இந்த நடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புலியை ஒரு வீரன் வாயிலே வந்து தன்னுடைய குருவாலை வச்சு கொல்றான். அது பக்கத்தில் இங்கே ஒரு மாடை காட்டியிருக்கிறாங்க. ஆகவே இது வந்து புலிக்குத்திப்பட்டான் நடுகள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இந்த ஊரினுடைய பேர் நம்ம 2 கல்வெட்டில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வேங்கூரன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கலாம். அதாவது வேங்கூரன் பள்ளி என்பது வேங்கையூரன் பள்ளி அப்படிங்கிறத மிக தெளிவாக அதனுடைய வடிவம் தான் வந்து வேங்கையூரன் பள்ளின்னு சொல்லி இருந்துக்கணும். அதை வேங்கூரன் பள்ளி அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் கொடுக்குறாங்க. ஆகவே வேங்கையூருங்கிற பேரானது இந்த வேங்கை, அதாவது புலியை கொன்று இறந்ததனால் இவனுடைய பரம்பரையினருக்கு இந்த ஊரானது ஒரு காலத்தில் தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கல்வெட்டினுடைய காலம் சுமார் 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி தெளிவாக சொல்லலாம். 12ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு பிற்கால சோழர்கள், அதாவது 1ஆம் குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு வடிவ அமைப்பு வந்து இவனுடைய கை, உடம்பு, கால், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, கத்தியினுடைய அமைப்பு இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு 12ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி அப்படின்ற ஒரு காலத்தை சொல்லலாம். இதுக்கும் நம்ம 13ஆம் நூற்றாண்டு அல்லது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் வந்து நம்ம அந்த வீரவல்லாளனுடைய கல்வெட்டு. ஆகவே இதுக்கும் அதுக்கும் ஒரு 100 வருஷம் இருக்குது. அந்த 100 வருஷத்தில் வந்து வேங்கையூர் என்பது வேங்கூரா மாறி அதை வந்து அந்த ஊரை வந்து பின்னால் வந்து தானமாக கொடுக்குறது பயன்படுத்தியிருக்காங்க. ஆகவே ஒரு புலியை குத்திப்பட்டு அதுக்கு அந்த ஊர் வேங்கையூர் வந்தது மிக சிறந்த ஒரு உதாரணமாக, சான்றாக இந்த நடுகளை நாம் பார்க்கலாம். வேங்கையூர் அது வந்து வேங்கூர், வேங்கையூர்ன்றது வேங்கூரா மாறி அதை தானமாக கொடுக்குறாங்க.